ஆட்சி நடத்துறேன்னு சொல்லிட்டு என்ன இப்படி ஒரு ஆட்சியை நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஆதங்கப்பட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னைக்கு சட்டப்பேரவை தொடங்கி 3வது நாள். இன்னைக்கு பேசிட்டு இருக்கும்பொழுது எடப்பாடி அவர்கள் எழுந்து நின்று இந்த மாதிரி ஆசை வார்த்தை கூறி அமைச்சர் பதவி தரேன் இல்லை காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க கிட்ட இருக்கவங்களெல்லாம் வந்து இழுத்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் மேல்பட வந்து பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவர் பேசிட்டு இருக்கும்பொழுது சுவாரஸ்யமான விஷயம் பின்னாடி நடந்திருக்கு. அது என்னன்னா வந்து சி.வி. சண்முகம் அவர்கள் வந்து எப்படி இப்படின்னு கையசைக்கிறதும் இல்லை ஒருத்தரை கூப்பிட்டு பேசுறதும், அதுக்கப்புறமா இருக்க எல்லா எம்எல்ஏஸும் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க. இதுல பேரவை தலைவர் அப்படிங்கிற மாதிரி சபாநாயகர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் அவரை பேச வச்சுதான் ஆகணும், அவர் வந்து நீங்க எல்லாரும் வந்து எனக்கு ஒண்ணுதான், ஸோ நான் வந்து அவருக்கு வாய்ப்பு கொடுக்குறேன், அவர் வந்து பேசிதான் ஆகணும், நீங்க பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க என்ன தடுக்கக்கூடாது, இல்லை நீங்க எழுந்து சத்தம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3வது நாளே பேரவையில இந்த மாதிரி ஒரு சலசலப்பான விஷயம் நடைபெற்றிருக்கு. நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானத்துக்கு அப்புறமா தான் இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. 144 எம்எல்ஏக்கள் வந்து முதலமைச்சர் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில எங்க கிட்ட இருக்க எம்எல்ஏக்களை வந்து காசு கொடுத்து வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை முன் வச்சிருக்காங்க. இதுக்கு தாவேக தரப்புல இருந்து என்ன பதில் கடிதம் வரப்போகுது, இல்ல என்ன விஷயங்களை வந்து தாவேக தலைவர் விஜயா வந்து முன்வைக்க போறாரு, இல்ல முதலமைச்சரா இதுக்கு பதில் சொல்ல போறாராங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.